சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். வித்யா வந்து அவங்க லவர் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன நல்லா சொல்லிட்டு அது எல்லாமே வந்து சரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வித்யாவுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியாம உடனே இருங்க நான் தனியாக போயிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா என்ன விஷயம் வித்யான்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ பாருங்க உடனே நீங்கள் உங்கள் காதில் சொன்னால் கண்டிப்பாக அது வந்து சரியாக இருக்காது, கொஞ்ச நாள் அழைக்க விடுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே வித்யாவும் போயிட்டு நான் யோசிச்சு சொல்றேன், இப்போதைக்கெல்லாம் என்கிட்ட வந்து உங்களுடைய பதிலை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா ஸ்ருதியோட அம்மா நேரா வந்து அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக என்னுடைய பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க, டப்பிங்ல வந்து அவ பணம் சம்பாரிச்சு கொடுக்குறா, அது உங்களுக்கு பத்தலையா, அதுக்காக தான் மறுபடியும் வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து இப்படி அவளை வேலை பார்க்க அனுப்பியிருக்கீங்களா நல்லா சொல்லி கேட்குறாங்க. உடனே முட்டு என் வீட்டில் இருக்கவங்க யாருமே அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அது அவங்களா சுயமாக சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி நான் கூட தான் மனோஜுக்காக எவ்வளவோ உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நானும் தான் வேலைக்கு போகிறேன், அது புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதில் என்ன இருக்குன்றாங்க. இங்கே பாருங்க என்னுடைய பொண்ணு இப்படி வேலைக்கு போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நாங்களே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பித்து கொடுக்குறோம், அதில் வந்து ரவி ஸ்ருதி 2 பேருமே இருக்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து அப்பா வீட்டோட மாப்பிள்ளையா ரவியை மாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா எனக்கு அவனுடைய பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான், இதில் என்னங்க இருக்குன்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து அதாவது ரெண்டுமே அவங்களுடைய பர்சனல், இதில் வந்து நாங்கள் எல்லாம் தலையிட மாட்டோம், நீங்கள் வந்து கேட்குறதா தான் உன் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, நீ வேலைக்கு போகணும், நீ வேலைக்கு போய் தான் பணம் சம்பாரிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரையுமே நாங்கள் டிஃபைன் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே முத்து நான் செக் எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே முத்து வந்து பணக்காரங்க கிட்ட இது ஒண்ணு இருக்கா, இப்ப பாரு செக் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்ல உங்க பொண்ணு வரட்டும் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கோங்கன்னு சொல்லி முத்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஸ்ருதியோட அம்மா ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ரொம்பவே கோவத்துல இருக்க ஸ்ருதியோட அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.